திருப்பூர் சுவாமி யூடியூப் சார்பாகவும் அகிலம் ஜோதி நிலையத்தின் சார்பாகவும் உலக மக்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா, இன்று அகிலத்திரட்டு அம்மானையிலிருந்து ஒரு பக்கம் வாசிக்க விளைந்துள்ளோம். உங்கள் இருபேரை ஊடுருவதானறுத்து இந்த கடலில் எடுத்து உங்களை எரிந்து உங்களோட ஊரை ஒக்கரி காடாக்கி நானும் வைகுண்டம் நட்பேறு பெற்றிருப்போம். வான திருவானை என்று மாமுனியும் சாபமிட்டார். உடனே முனியை உயர்த்தி எடுத்து சூரன் கடல் மேல் எரிந்தார். கர்ம விதிப்படியே அந்த முனியும் அருளாலே மந்திர புறக்கணையாலே வாரி அலைக்குள் இருந்தான். சுருதி முடிதனையும் தோயமதில் விட்டறிந்து குருதி குடிசூர ஓடி வந்தே கைலையில் மோசமுடன் வந்த முழுநீச பாவியர்கள் ஈசன் தனை தொழுது இறஞ்சி நின்றார்கான் அம்மானை. சுருதி முனியுடன் எட்டை தொலைத்தவர் கருதிய சூரர் கைலை மேவியே பருதி சூடும் பரமனை போற்றியே வருதி கேட்டு வருத்தினார் சூரரே. சுருதி முனி தவத்தை தொலைத்ததே அவன்றனையும் பொருகி கடல் மீது பொட்டறிந்து வந்தார்கான். ஈசன் தனை தொழுது ஏற்ற வரங்கள் கேட்டதினால் வாசமுள்ள ஈசன் மாதுமையை தானோக்கி தூயவனே மாயவனே சூரர் இருவருக்கும் நேயமுள்ளதோர் வரங்கள் நீ கொடுக்க வேணுமென்றார். வரங்கொடுக்க வேணுமென்று மறையோன் அதிசயத்து சீரோன் பதனுடைய சீர் சூரனை நோக்கி ஏது வரம் உங்களுக்கு இப்போது வேணுமென்றார். தீது குடிகொண்ட சிரசு 56 உரைப்பான். மாயவரே தேவர்களே மறையோரே மூவர்களே ஆதவரே எங்களுக்கு அதிக வரம் வேணுமென்றான். அப்புவியில் உள்ள அஸ்திரங்கள் ஆனாலும் வாழாலும்